வணக்கம். நான் உங்கள் ரெட். இது நம்ம கரைவேட்டி சேனல். கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்றைக்குமே கை நம்மை விடாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தார். ஆனால் கடந்த சில நாட்களாகவே காங்கிரஸுக்கும் தாவேகாவுக்கும் இடையில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. கூட்டணி அறிவிப்பு சீக்கிரம் வெளிவரும் அப்படின்னு சில தகவல்கள் அப்படியே பரவிட்டே இருக்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சியில் பொறுப்பில் இருக்கக்கூடிய திரு பிரவீன் சக்கரவர்த்தி அப்படிங்கிறவர் விஜயை சந்தித்து பேசுகிறார். பேசிட்டு வந்த கையோட உத்தரப்பிரதேச அரசாங்கத்துக்கு கடன் சுமையை விட தமிழ்நாட்டோட கடன் சுமை அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. கூடவே காங்கிரஸோட தயவு இல்லாமல் திமுகவால் ஆட்சி அமைக்க முடியாது, அவங்க நாங்கள் மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போது எங்களோட அமைச்சரவையில் பங்கெடுத்த மாதிரி நாங்கள் ஏன் மாநில ஆட்சியில் பங்கெடுத்துக்கூடாது, எங்களுக்கு அமைச்சரவையில் ஏன் இடம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அதோட எங்களுக்கு அதிகமாக சீட்டு வேணும், எங்களுக்கு ஆட்சியிலையும் அதிகாரத்துலேயும் பங்கு வேணும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இடையில் ஏதோ ஒரு உரசல் இருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. இதோட ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்க போகிறோம், எங்களோட கூட்டணிக்கு யார் வந்தாலும் ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்ல ஒரே கட்சி இப்பொழுதுக்கு தாவேகா மட்டும்தான். அதனால் இயல்பாகவே தாவேகாவுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு கூட்டணி ஏற்பட போகுது அப்படிங்கிற சந்தேகம் எல்லார் மத்தியிலும் ஏற்பட்டிருக்கு. இப்போ காங்கிரஸுக்கும் தாவேகாவுக்கும் உண்மையிலேயே கூட்டணி உண்டாகுமா? திமுகவை விட்டுட்டு காங்கிரஸ் வெளியில் வருவாங்களா? திமுக கூட்டணி விட்டு வெளியே வருவாங்களா? அப்படி அது நடக்குமா நடக்காதா? தாவேகாவோட கூட்டணி ஏற்படுமா ஏற்படாதா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் திமுகவோட கூட்டணி வச்சு போட்டிட்டாங்க. இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் புதுச்சேரி உட்பட 40 எம்பி சீட்டையும் ஜெயிக்கிறாங்க. அதில் 10 சீட்டு காங்கிரஸுக்கும், மீதி இருக்கிற 30 சீட்டு வந்து திமுக பிற கூட்டணி கட்சிகளுக்கும் கிடைக்கிது. இப்போ நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தியோட ஒவ்வொரு செயல்பாட்டிலையும் இந்த 30 எம்பிகளும் பின்னாடி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நாளைக்கு தாவேகாவோட காங்கிரஸ் கூட்டணிக்கு போயிட்டால் நாடாளுமன்றத்தில் ஆட்டோமேட்டிக்காக காங்கிரஸோட வலிமை குறைய ஆரம்பிச்சிடும். ராகுல் காந்திக்கு சப்போர்ட்டிவாக யாரும் பெருசாக இருக்க போகிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்தியா கூட்டணியிலேயே காங்கிரஸுக்கு அடுத்து இருக்க மிகப்பெரிய கட்சினா திமுக தான். அப்போ அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக தாவேகாவை நம்பி காங்கிரஸ் கைவிடுமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான். ரெண்டாவது, இப்போ நான் அடுத்து சொல்ல போகிற விஷயம் வந்து நடக்கிறதுக்கு 90% வாய்ப்புகள் கம்மினாலும் ஒரு கற்பனையாக வச்சுக்கோமே. இப்போ நடந்திருக்க மத்திய அரசாங்கம் நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடோட ஆதரவுனால் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா பிஜேபிக்கு பெரும்பான்மை இல்லை, இவங்களோட தயவில் தான், இவங்களோட சப்போர்ட்டில் தான் நடந்துகிட்ருக்கு. நாளைக்கு அவங்களுக்கு இடையில் ஏதாவது உரசல் ஏற்பட்டு நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு வெளியே வர்றாங்க, ஒரு மாற்று அரசு அமையறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலை காங்கிரஸுக்கு இந்த திமுகவோட 30 எம்பிக்கள் கண்டிப்பாக தேவைப்படுவாங்க. அதனால் திமுக வந்து அதை இழக்கிறதுக்கு, காங்கிரஸ் வந்து அதை இழக்கிறதுக்கு விரும்பாது. மூணாவதாக, நம்ம ஆதவ அர்ஜுனா வந்து தாவேகாவுக்கு 28% ஓட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. கூடவே நம்ம நாஞ்சி சம்பத் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் தாவேகா ஆதரவாக 2 ஓட்டு உருவாகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து அன்டெஸ்டட் பாலிட்டிக்ஸ், நிரூபிக்கப்படாதது. ஆனால்
திமுகவோட வாக்கு வங்கிங்கிறது ஆல்ரெடி நிரூபிக்கப்பட்டது. அவங்களோட கூட்டணி சேர்ந்தால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்கிறது ஒரு நிரூபிக்கப்பட்டது. தேசிய அளவில் காங்கிரஸோட வலிமை முன்னாடியோட ரொம்ப குறைஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய மாநிலங்களில் அவங்க ஆட்சியை இழந்துட்டாங்க. இதெல்லாம் காரணம் காட்டி திமுக இந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸுக்கு கொடுக்க போகிற சீட்டை குறைச்சி கொடுத்துருவாங்களோ, போன சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த 25 சீட்டை விட குறைச்சி கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிற பயம் காங்கிரஸுக்கு இருக்குது. அதனால் கொஞ்சம் முந்திக்கிட்டு இப்போ ஒரு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டும்போது அது சாப்பிட்றதுக்கு அடம் பிடிக்குதுன்னா, ஒழுங்காக சாப்பிட்றியா இல்லை அந்த பராமர பூச்சாண்டி அங்கே பிடிச்சி கொடுத்துட்டோமா அப்படின்னு சொல்லி நம்ம மிரட்டி சாப்பிட வைப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி நீ எனக்கு கேட்குற சீட்டை கொடுப்பியா, கொடுக்கலைன்னா நான் தாவேக்கோட கூட்டணிக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறதுக்காக வேணுமா இந்த பிரவீன் காந்தியோட பேச்சுக்கள் உதவுமே தவிர தாவேக்காவோட காங்கிரஸ் போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் எனக்கு தோணுது. உண்மையிலே திமுகவுக்கு காங்கிரஸாக தான் இருக்கும், டேஞ்சரஸாக மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை.